ஹாய். டே 79 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். 365 டேஸ் 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தியேட்டர்ல பார்ப்போம். ஸோ அந்த வகையில நம்ம 79th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா அனந்தா. இது வந்து ஒரு ஒடியா மூவி. ஒடியா லாங்குவேஜ் மூவி தான் இது. மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பீரியட் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு கிராமத்தில நடக்கிற ஒரு நிகழ்வை தான் வந்து இந்த மூவில வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அனந்தான்ற பெர்சன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு சேட்டை பிடிச்ச பையனா இருப்பாரு. அ அவர் வந்து அவர் வயசுக்கு தகுந்த மாரி நடந்துக்காம, சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு தோட்டத்தில மாங்காய் அடிக்கிறது, கொய்யாக்காய் பறிக்கிறது, இந்த மாரி வந்து மத்தவங்க நிலத்துலலாம் பூந்து இது மாரி கலாட்டா பண்றது, யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களையுமே வந்து இவரு அடிக்கிறது, இந்த மாரி ரொம்ப வந்து ஒரு சேட்டை பிடிச்ச பையனா இருப்பாரு. ஸோ இவரால வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனை தான்ற மாரி எல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இவரு வந்து தட்டி கேட்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவரு என்னதான் பண்ணாலும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போணுன்ற மாரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவர சுத்தமா புடிக்காம இந்த மாரி வந்து இவரு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அண்ட் மூவில பார்த்தீங்கன்னா சாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு லவர் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு சாங்ஸ் வரும். அண்ட் இவரு பண்ற சேட்டைகளை தான் திரும்பி திரும்பி வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து எல்லாமே வந்து அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குமோ, ஸோ அந்த மாரி வந்து ரொம்ப நேச்சுரலா எடுத்திருப்பாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து கச்சா முச்சான்னு இல்லாம, கரெக்ட்டா அந்த கிராமம்னா, அந்த கிராமத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ அதுல வந்து ரெகுலரா என்ன நடக்குமோ, ரொம்ப வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லாம, நார்மலா வந்து இயல்பா போற மாரி வந்து இந்த கதைய வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து இவரு அனந்தா வந்து ஊருக்காக ஒரு முடிவு எடுக்கிற சிச்சுவேஷன் மாரி வரும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டயே வந்து அனந்தாவோட அம்மாகிட்டயே வந்து நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவரோட ஃபியூச்சர் பத்தி நீங்க யோசிங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கும் அத பத்தின கவலை இருந்தாலும், ஸோ அப்பா இல்லாம அவங்க வளர்த்ததுனால அவர் மேல வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாலும் வந்து இவங்களும் பெருசா வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் இவரு அந்த ஸ்கூல்லயே ஒரு டீச்சர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ சும்மா அந்த மரத்தடியில பசங்களுக்கு சொல்லி தர மாரி. ஸோ அவர்கிட்ட கூட்டு போய் விடுவாங்க. ஸோ அவரையும் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த பிரச்சனையுமே வந்து ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. டோட்டலா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் ஒரு ஒரு இந்த ஊர்ல வந்து ஒரு கிராமம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சின்ன கான்செப்ட் தான். அண்ட் வந்து இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா, ஒரு புக்க புக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒரு ஸ்டோரிய இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூவியே எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு ஒரு வெள்ளம் வர மாரி ஒரு சீன் வரும். ஸோ அதுல வந்து இவரு இந்த அனந்தான்றவரு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஊரையே வந்து வெள்ளத்துலருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாரு. ஸோ இப்படி இருந்த ஒரு ஆளு ஒரு ஊருக்கே ஹீரோவா மாறுவாரு. ஸோ அதுதான் வந்து இந்த மூவில வந்து சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ அத வந்து ரொம்ப கமர்ஷியலா இல்லாம, அ ரொம்ப வந்து ஒரு ஃப்ளோவா போற மாரி, ஒரு கதையோட கதையா போற மாரி, அந்த டைம்ல எப்படி மக்கள் இருந்திருப்பாங்க, என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு பீரியட் ஃபிலிம் மாரி எடுத்திருக்காங்க. அண்ட் இப்ப நெனச்சாலும் நம்ம இந்த மூவி திரும்பி பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் இது ஓடிடில ரிலீஸ் ஆனா தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் ஷோ. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஷோவுமே வந்து இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு பதட்டத்துல தான் நம்மளும் போயிருந்தோம். ஸோ லாஸ்ட்டா வந்து ஷோ இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளது 2, 3 மூவி வந்து நம்போ ஷோ கிளம்பி போயிட்டு கேன்சல் ஆன இதெல்லாம் நடந்திருக்கு. 2, 3 தமிழ் மூவிஸே வந்திருந்தது. ஸோ ஷோ இருந்துட்டே இருக்கும். நம்ம போய் தியேட்டர்ல கேட்டா ஷோ கேன்சல் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் ஆகல அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ வெட்னஸ்டே, தர்ஸ்டே வந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ நாளைக்கு மூவி எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்னு தெரியல. நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. போனா தான் மூவி இருக்கா இல்ல கேன்சலேஷன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவி நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, ஸோ உங்க ஒப்பீனியனும் டெக்னிக்கல் ரேட்டிங் தருவீங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். டே 79 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் அனந்தா. எக்ஸ்பிரஸ் அவென்யூல தான் பார்த்துருக்கோம். 6:30 PM ஈவினிங் ஷோ.